ஏன் இங்க வந்து டிவிக்கிற? பாப்பா அங்கிட்டு போய் கடைகள் வாடா. டே அவனை கூட்டிட்டு வாடா. ஏய் அவனை கூட்டி வா. நீங்க வாங்க, நீங்க அறிவார்ந்த பிள்ளைகள், அது வெறும் தற்குறிகள். நீங்க வாங்க, நீங்க போராளியின் பிள்ளைகள், அவங்க கோமாளியின் பிள்ளைகள். நீங்க லட்சியவாதிகள், அவங்க ரசிகர்கள். மரம் 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 என்று நாங்கள் பேச காரணம், மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்று நாங்கள் பேச காரணம், மரம் என்பது மரம் அல்ல, நம் உயிர். எப்படி உயிர்? எல்லா உயிரினங்களும் உலகிலே நச்சுக்காற்றை வெளியிடுவார்கள், நற்காற்றை சுவாசிப்பார்கள். ஆக்சிஜனை சுவாசித்து விட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவார்கள், கரியமில வாயுவை, நச்சுக்காற்றை வெளியிடுவார்கள். ஆனால் உலகில் மரங்களும் தாவரங்களும் செடி கொடிகளும் தான் நச்சுக்காற்றை, கார்பன் டை ஆக்சைடை, கரியமில வாயுவை சுவாசித்து ஆக்சிஜனான மூச்சுக்காற்றை வெளியிடும். அப்போது நீங்களும் நானும் சுவாசிக்கிற மூச்சுக்காற்று உயிர் இந்த மரங்கள் என்பதை மறந்தால் நீங்கள் மனிதர்கள் தானா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப மரம் என்பது மரம் அல்ல, நம் உயிர் என்பதை நீங்கள் உணராதவரை நாங்கள் என்ன போதித்தாலும் உங்களுக்கு புரிய வராது. அப்போ இந்த மரம் வளர்ப்பது ஒன்றுதான் புவி வெப்பமாவதை தடுக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த மரங்களிலிருந்து வந்த ஆக்சிஜன் உலகத்தின் நுரையுறல் என்கிற அமேசான் காடுகள் 20 விழுக்காடு காற்றைத்தான் தருகிறது, வெறும் 20 விழுக்காடு. எல்லா மரங்கள் இதிலே வேப்ப மரம் பகலில் தான் ஆக்சிஜனை தரும், மூச்சு காற்றை தரும், இரவில் கரியமில வாயுவை, கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அதனால்தான் நம் முன்னோர்கள் இரவிலே வேப்ப மரத்திற்கீழே படுக்காதீர்கள் என்று சொல்ல காரணமாதான், பேய் அடித்துவிடும் என்று. ஏன் இங்க வந்து டிவிக்கிற? பாப்பா அங்கிட்டு போய் கடைகள் போடா. டே போடா. டே போடா. ஏ போடா போடா. டிவி கையா அவனை கூட்டிட்டு வாடா. ஏய் அவனை கூட்டி வா. இங்க வாடா, டிவி எடுத்துட்டு போடா. டேய் இங்க வாடா, டிவிடா வாடா. அவனை கூட்டு வாடா. நீங்க வாங்க, நீங்க அறிவார்ந்த பிள்ளைகள், அது வெறும் தற்குறிகள். வாங்கடா. டேய் நீங்க கோமாளிகள் பிள்ளைலடா, போராளி பிள்ளைடா. டேய் தம்பி, அன்பு தம்பிகளே, அருமை பிள்ளைகளே, நீங்க வாங்க, நீங்க போராளியின் பிள்ளைகள், அவங்க கோமாளியின் பிள்ளைகள். நீங்க லட்சியவாதிகள், அவங்க ரசிகர்கள். வாடாடே. அங்கே இருந்து டிவிடா, அங்க இருந்து வீடா. ஐயோ கெப்ப, அவனுக்கும் சேர்த்தான் கத்திக்கிட்டு இருக்கேன் நான். சரி வா வா. டேய் டேய் ஓயா. என் அன்பு சொந்தங்களே, உலகத்தின் நுரையீரல் என்று சொல்லப்படுகிற அமேசான் காடுகளில் இருந்து, மொத்தமாக மரங்களிலிருந்து நமக்கு 20 விழுக்காடு தான் மூச்சு காற்று என்கிற உயிர் காற்று, அந்த ஆக்சிஜன் கிடைக்கிறது. குறிப்பாக ஆலமர அரச மரங்கள் தான் 24 மணி நேரமும் ஆக்சிஜனை, மூச்சு காற்றை வெளியிடுகிறது. இதிலே அதனால்தான் நமது முன்னோர்கள் கோயிலை கட்டி, குளத்தை வெட்டி, அங்க வேப்ப மரம் புளிய மரத்தை வளர்க்காமல் ஆலமரம் அரச மரத்தை வளர்த்தது காரணம் அதுதான். நம்முடைய வழிபாடு என்பது, நம்மியல் மெய்யியல் கோட்பாடு என்பது ஒரு அறிவியல். அதை என் அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போது மீதி இருக்கிற 80 விழுக்காட்டு ஆக்சிஜனை, மூச்சு காற்றை நமக்கு தருவது பூமியில் பெரும் பரப்பாக இருக்கிற, நீர் பரப்பாக இருக்கிற கடலுக்குள் இருந்துதான் ஆக்சிஜன் வருகிறது. அது எங்கிருந்து? ஆல்கா என்ற அறிவியல் பெயர் கொண்ட நீல பச்சை பாசி என்கிற தாவரத்தில் இருந்து, அங்கிருந்துதான் நமக்கான ஆக்சிஜன் வருகிறது, இந்த மூச்சு காற்று. இப்ப புவி வெப்பமானால்
கடல் நீர் வெப்பமாகி அங்கே இருக்கிற அந்த ஆல்கா என்கிற தாவரங்கள் கருகி இறந்து போனால் நமக்கு மூச்சு காற்று வராது. பூமி அழிவதை தவிர வழி இல்லை.